ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேஃப்டி சீலர், அதாவது நம்ம வாசக்காலுக்கு வைப்போம். அது சேஃப்டி சீலர் போடணும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளாம் புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வாசக்கால் வைப்போம். வாசக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொட்டு சேஃப்டி சீலர்னு ஒன்று அடிக்கணும். அதை அடித்தாக்கா ரொம்ப அந்த சிமெண்ட்டு தண்ணி எது பட்டாலும் ஒன்றே ஆகுது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நம்ம சேஃப்டி சீலர் போட்டு தான் வாசக்கால் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் அது பண்ண மாட்டீங்க. நம்ம சேஃப்டி சீலர் போடுறோம் அப்படின்னா மழை தண்ணி, சிமெண்ட்டு, அது மாதிரி நம்ம தண்ணி எதனா ஊற்றுவோம், பெயிண்ட் போடுவோம், அதெல்லாம் பட்டால் ஒன்றே ஆகாது. அது மைக்கா மேலே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம தேய்ச்சாக்கா நல்லா க்ளீனாக வந்துடும். அந்த சேஃப்டி சீலர் போடுறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அது எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக வீடு காட்டுறவங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு, முக்கியமானது. நம்ம சேஃப்டி சீலர் போடுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல க்ளீனாக சீவி தேய்ச்சி தான் சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணணும். இது ஏற்கனவே சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணது தான். முதல்ல ஹவுஸ் ஓனர், அதாவது வீட்டுக்காரர் நம்ம பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங் சீலர் போட்டாங்க. கை பாலிஷ், அதாவது மேனுவல் பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங் சீலர் போட்டாங்க. அதுதான் க்ளீனாக சீவி தேய்க்கிறோம். இது பாருங்கள், அந்த சாண்டிங் சீலர் போட்டதுனா புதுசு மாதிரி க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு அது மாதிரி தான் நம்ம சீலர் அப்ளை பண்ணணும். நம்ம மேனுவல் பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னா இது எதுவுமே சேஃப்டி சீலர் போட்டது தான். அப்படியே தேய்ச்சி நம்ம பாலிஷ் பண்ணலாம். மேனுவல் பாலிஷு நம்ம பியூ பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா அது வெளுத்த மாதிரி இருக்கும். நம்ம பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்லையே வாசக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே சீவி தேய்ச்சி முதல்லே க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பியூ சீலர் ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணணும். அதனால் முதல்லையே முடிவு பண்ணிக்கணும். நம்ம கன் பாலிஷ் போட்டு போகிறோமா, இல்லாட்டி மேனுவல் பாலிஷ் போட போகிறோமா, அதாவது ஸ்ப்ரே பாலிஷ் போட போகிறோமா அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிடணும். அப்படி முடிவு பண்ணாமல் போட்டோங்கன்னா இப்படி தான் சீவி தேய்ச்சி போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம், பியூ பாலிஷ் தான் அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே பண்ணிடலாம். நம்ம அதாவது பாலிஷ் போட போகிறோன்னு சொல்லிட்டு சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டாக்கா இது மாதிரி தான் சீவி தேய்ச்சி போடுற மாதிரி இருக்கும். அதாவது டபுள் மடங்கு வேலையாயிரும், அதாவது இரட்டிப்பு வேலை. நம்ம முதல்ல தேய்ச்சி போட்டால் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே சாண்டிங் சீலரை போட்டதே மறுபடியும் தேய்ச்சி போடுறோம் அப்படின்னா, சீவி தேய்ச்சி போடுறோம் க்ளீனாக அப்படின்னா டபுள் வேலையாயிரும். இதெல்லாம் முதல்லே ஆச்சாரி, அதாவது கார்பெண்டர் தான் அதெல்லாம் சொல்லணும். ஹவுஸ் ஓனருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சேஃப்டி சீலர்னா என்னன்னே தெரியாது. புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இது முதல்ல தெரிஞ்சுக்கங்க.